வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் டிடெக்டிவ் ஸ்டோரிக்குள்ள போக போறோம். என்ன தெரியுமா? ஒரு சின்ன செல்லுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான பொருட்கள்ல இருந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சு தனியா எடுக்கிறதுன்னு தான். வாங்க இந்த வேட்டையை ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? ஒரு வைக்கோல் போர்ல ஊசியை தேடுறது எவ்வளோ கஷ்டம் நினைச்சு பாருங்க. இப்போ அதே சேலஞ்ச நாம சயின்ஸை பயன்படுத்தி இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக போறோம். சோ இங்க தான் அசலைன சவாலே வருது. அந்த வைக்கோல் போற ஒரு உயிருள்ள செல்லுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊசி நாம தேடுற ஒரு புரோட்டீன். ஒரு சின்ன செல்லுக்குள்ள ஆயிரமா வேற புரோட்டீன் இருக்கு. அதுல நமக்கு வேணுங்கிற ஒன்றை மட்டும் எப்படிங்க தனியா எடுக்கிறது? அதைத்தான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட மிஷன் ரொம்ப கிளியர். நாம டார்கெட் பண்ற அந்த புரோட்டீனோட தூய்மையான மாதிரிய, அதாவது பியூர் சாம்பிள தனியா பிரிச்சு எடுக்கணும். கேட்கும்போது சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு ப்ராசஸ் தான் பேசிக் ரிசர்ச்ல இருந்து உயிர் காக்கிற மருந்து கண்டுபிடிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கு. அப்போ எதுக்கு இந்த புரோட்டீன்களை எல்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு தனியா எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு புரோட்டீன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அது சரியா வேலை செய்யலைன்னா என்ன நோய்கள் வரும்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுதான் புது புது மருந்துகளை டிசைன் பண்ண முடியும். உண்மையா சொல்லணும்னா மருந்துத் துறையில இது ஒரு அடிப்படையான தவிர்க்க முடியாத ஒரு முறை. ஓகே, இப்போ நம்ம புரோட்டீன் வேட்டையோட முதல் படிக்கு வரோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செல்லுக்குள்ள நுழையணும். நம்ம டார்கெட் உள்ளதான் இருக்கு. சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நாம பயன்படுத்துற டெக்னிக் பேர் தான் செல் சிதைவு அல்லது லைசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா செல்ல உடைக்கிறது. நல்ல கடுமையான கெமிக்கல்ஸை பயன்படுத்தியோ இல்லனா உயர் அதிர்வெண் ஒளி அலைகளை வச்சோ செல்லோட வெளியில இருக்கிற சுவர், சவ்வு எல்லாத்தையும் உடைச்சு உள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியே கொண்டு வர்றோம். இப்போ நம்ம கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒரு மூலக்கூறு சூப், அதாவது ஒரு கலவையான ஒரு கூழ். இதுல நாம தேடுற புரோட்டீனோட சேர்ந்து செல்லோட மத்த எல்லா உறுப்புகளும் மூலக்கூறுகளும் ஒன்னா கலந்து கிடக்கு. சோ அடுத்த வேலை இந்த சூப்ல இருந்து தேவையில்லாத பொருட்களை பிரிக்கிறது தான். ஓகே, இந்த மூலக்கூறு சூப்ல இருந்து முதல்ல நாம பெரிய கனமான குப்பைகளை எல்லாம் அகற்றணும். அதுக்காக நாம ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்த போறோம். அந்த கருவியோட பேர் தான் சென்ட்ரிஃபியூஜ். இது ஒன்றும் இல்ல, ஒரு சூப்பர் ஹை ஸ்பீட் ஸ்பின்னிங் மிஷின். நீங்க கற்பனை பண்றதை விட வேகமா சுத்தும். அப்படி சுத்தும்போது என்னாகும்னா கனமான பொருளெல்லாம் கீழே போய் படிஞ்சிடும், லேசான பொருளெல்லாம் மேல மிதந்துட்டு இருக்கும். சிம்பிள் பிசிக்ஸ் தான். சோ நாம் என்ன பண்றோம்னா படிப்படியா அந்த சென்ட்ரிஃபியூஜோட வேகத்தை அதிகமாக்குறோம். முதல்ல கொஞ்சம் குறைவான வேகத்துல சுத்தும்போது முழு செல்கள், உட்கருக்கள்னு பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மைட்டோகாண்ட்ரியா மாதிரி உறுப்புகளை அகற்றுகிறோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு படியிலையும் கனமான பொருட்கள் கீழே போயிடும். ஆனா நம்ம புரோட்டீன் அது அந்த திரவத்துல மிதந்துட்டே இருக்கும். சரி, இப்போ பெரிய பெரிய குப்பையெல்லாம் போயிடுச்சு, ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ஆனா அசலையான பிரச்சனை இப்போதான் ஆரம்பிக்குது. நம்ம டார்கெட் புரோட்டீன் இன்னும் கூட ஆயிரக்கணக்கான மத்த புரோட்டீன்களோட ஒன்னா கலந்துதான் இருக்கு. இப்போ இவைகளை எப்படி தனித்தனியா பிரிக்கிறது? இந்த மாதிரி ரொம்ப சின்ன, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற பொருட்களை பிரிக்கிறதுக்கு நாம இன்னும் மேம்பட்ட ஒரு டெக்னிக்கு போகணும். அதான் குரோமாட்டோகிராஃபி. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி இது. வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அடிப்படையில இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். நம்ம புரோட்டீன் கலவைய ஒரு சின்ன டியூப், அதாவது காலம் வழியா அனுப்புறோம். அந்த காலம்குள்ள குட்டி குட்டியா திடமான துகள்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு புரோட்டீனும் அந்த துகள்களோட ஒவ்வொரு மாதிரி வினை புரியும். அதனால ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேகத்துல அந்த காலமை தாண்டி வெளியே வரும். அப்படிதான் பிரிக்கிறோம். இதுல வகை அளவு விளக்கு குரோமாட்டோகிராஃபி. பேர்ல இருக்கிற மாதிரியே இது அளவை வச்சு பிரிக்கும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பெரிய புரோட்டீன்கள்லாம் அந்த சின்ன சின்ன துளைகளுக்குள்ள போக முடியாததால நேரா வேகமா வெளியே வந்துரும். ஆனா சின்ன புரோட்டீன்கள்லாம் அந்த துளைகளுக்குள்ள போய் சுத்தி சுத்தி ரொம்ப மெதுவா வெளியே வரும். சோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இங்க பெருசா இருக்கிறதா முதல்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அயனி பரிமாற்ற குரோமாட்டோகிராஃபி. இது புரோட்டீனோட நிகர மின்சுமைய, அதாவது பிளஸ் அல்லது மைனஸ் சார்ஜை வச்சு பிரிக்குது. நாம் அந்த காலம்குள்ள இருக்கிற துகள்களுக்கு ஒரு சார்ஜை கொடுத்துடுவோம். உதாரணத்துக்கு பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கலவையை அனுப்பும்போது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டீன்கள் எல்லாம் அந்த பாசிட்டிவ் துகள்கள்ல போய் ஒட்டிக்கும். மற்ற புரோட்டீன்கள்லாம் அப்படியே வெளியே போயிடும். சோ பாத்தீங்களா, ரெண்டு முறைகளும் எவ்வளோ வித்தியாசமா ஆனா எவ்வளோ திறமையா வேலை செய்யுதுன்னு. அளவு விளக்கு ஒரு சல்லட மாதிரி அளவை வச்சு பிரிக்குது. ஆனா அயனி பரிமாற்றம் ஒரு காந்த மாதிரி மின்சுமையை வச்சு தனக்கு வேண்டியதை மட்டும் இழுத்து பிடிச்சுக்குது. இப்போ நாம நம்ம துப்பறியும் கவியோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப துல்லியமான சக்தி வாய்ந்த முறை, நாடல் குரோமாட்டோகிராஃபி. இத ஒரு சாவி பூட்டு மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். நாம தேடுற புரோட்டீன் தான் சாவி. அந்த சாவிக்கு மட்டும் பொருந்துற மாதிரி ஒரு பூட்டை, அதாவது ஒரு பிரத்யேக மூலக்கூட அந்த காலம்ல வச்சுடுவோம்.
இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம கலவைய காலம்குள்ள ஊத்துறோம். ஆயிரக்கணக்கான புரோட்டீன் போனாலும் நம்ம சாவி புரோட்டீன் மட்டும் போய் அந்த பூட்டுல கச்சிதமா மாட்டிக்கிடும். மத்த தேவையில்லாத புரோட்டீன் எல்லாம் அப்படியே கழுவி வெளியே போயிடும். கடைசியா நம்ம பூட்டுல மாட்டிட்டு இருக்கிற நம்ம தூய்மையான புரோட்டீனை தனியா வெளியே எடுத்துடுறோம். இதுல கிடைக்கிற தூய்மையே வேற லெவல். வாவ், இவ்ளோ வேலை செஞ்சு ஒரு புரோட்டீனை தனியா எடுத்தாச்சு. ஆனா நம்ம வேலை இன்னும் முடியல. நாம பிடிச்சது சரியான புரோட்டீன் தானா, அதுவும் அது 100% தூய்மையா இருக்கான்னு உறுதிப்படுத்தணும் இல்லையா? சோ அந்த இறுதி உறுதிப்படுத்தல் சோதனை என்ன? நம்ம கையில இருக்கிறது நம்ம டார்கெட் தான்னு எப்படி உறுதிப்படுத்துறது? அதுக்கு தான் ஒரு இறுதி டெக்னிக் இருக்கு. அதோட பேரு தான் SDS பேஜ். இதை நாம புரோட்டீனுகளான ஒரு ஓட்டப்பந்தயம்னு சொல்லலாம். எல்லா புரோட்டீனுக்கும் நெகட்டிவ் சார்ஜை கொடுத்துட்டு ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு ஜெல் வழியா ஓட விடுவோம். சின்ன புரோட்டீன் எல்லாம் குட்டியா இருக்கிறதால வேகமா ஓடி தூரமா போயிடும். பெரிய புரோட்டீன்லாம் மெதுவா ஓடி பின்னாடியே நிற்கும். அப்ப நம்ம சாம்பிள்ல ஒரே ஒரு பட்டை மட்டும் தெரிஞ்சா, அப்பா நம்ம கையில இருக்கிறது தூய்மையான புரோட்டீன் உறுதிப்படுத்திக்கலாம். அந்த பட்டையோட இடத்தை வச்சு அது சரியான அளவுல இருக்கானும் பாத்துக்கலாம். சோ மிஷன் முடிந்தது. நம்ம டிடெக்டிவ் கதையோட வெற்றிகரமான முடிவு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம பிரிச்சு எடுத்த இந்த தூய்மையான புரோட்டீன் இப்ப தயாரா இருக்கு. எதுக்கு? புது மருந்துகளை வடிவமைக்க, நோய்களோட ஆழத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ண, நம்ம உடம்புல இருக்கிற ஆயிரம் ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். சோ நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு புரோட்டீனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு இருக்கிறதுலே சிறந்த மிக தூய்மையான முறை இந்த குரோமட்டோகிராஃபி நுட்பங்கள் தான். இதுதான் நவீன உயிர்வேதியியல் மற்றும் மருத்துவத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம். இங்க பார்த்த ஒவ்வொரு படியும் அதுதான் உறுதிப்படுத்துது. Follow and subscribe Vidus Biology.